காப்பவனே கலி நீக்கும் கண்ணனே கார்முகில் வண்ணனே அபிஷேகமூர்த்தியே அவதார புருஷனே பற்றற்ற நாயகா குற்றங்கள் களைந்திடும் காலத்தின் தலைவனே கலிகால தேவனே கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா வெண்கருட கொடியோனே திருக்கமலை விளை மார்பா ஆயிரம் பெயரோனே ஆதி அந்தம் நீயே உண்மையின் உருவமே உயர் ஞான தேவனே கண் கவரும் புண்ணியனே வேண்டியதை தந்தருளும் தாமரை கண்ணனே நான் மறை நாயகனே கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. கல்யாண அத்புத காத்ராய காமித்தார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹா என்று அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை சேவித்துக் கொண்டு இன்றைய வர்ணனையை தொடங்குகிறேன். பக்தர்களே, இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ரத்த சப்தமியை முன்னிட்டு சின்ன சேஷ வாகனத்தில் திருவெங்கடத்து எம்பெருமானை சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா இதோ சின்ன சேஷ வாகனத்திலே பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். இந்த சேஷகிரி வாசனை தரிசித்து நாம் தெரிந்தோ தெரியாமலையோ செய்த குற்றங்களை மன்னிக்குமாறு கேட்டு அவரது திருவடிகளை பெறுவோம். பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். வேண்டிய வரம் தரும் வெங்கடேசன் இதோ நம்மை தேடி வரும்போது பக்தர்களாகிய நமக்கு ஏது குறைகள்? நாம் இருந்த இடத்திலிருந்தே இந்த உற்சவாதிகளை வழிவடைய செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பக்தர்களே, இதோ சின்ன சேஷ வாகனத்திலே நமது திருவேங்கடத்து எம்பெருமான் பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம் அந்த பகவானை சின்னசேஷ வாகனத்திலே. சகசிர சீர்ஷாய வித்மஹே விஷ்ணு தல்பாய தீமஹி தன்னோர் ஆதிசேஷ பிரச்சோதயாத் என்று, அதாவது பார்க்கடலில் வீற்றிருக்கும் பெருமாளின் படுக்கையாக சேவை சாதிக்கும் ஸ்ரீ ஆதிசேஷனை போற்றும் காயத்ரி மந்திரம் இது. சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமும் துதிப்பதால் ஒருவருக்கு ஆதிசேஷன் மற்றும் பெருமாளின் ஆசிகள் கிடைக்குமாம். மேலும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் காலையில் குளித்து முடித்ததும் பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்த மந்திரம் துதித்து ஆதிசேஷனையும் பெருமாளையும் வழிபடுவதால் ராகு கேத்து கிரகங்களின் கிரக தோஷங்கள் நாக தோஷங்கள் நீங்குமாம். பாம்பு போன்ற விஷ ஜந்துகளினால் ஆபத்தும் ஏற்படாமல் காக்குமாம். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி அல்லவா? இறைவனின் படைப்பில் ஒரு அற்புதமான படைப்புதான் பாம்பாம். சாமானிய மக்களுக்கு பாம்பு ஒரு விஷ ஜந்து. ஆனால் யோகிகளுக்கும் சரி ஞானிகளுக்கும் சரி ஞானம் எனப்படும் உயரிய பேறு மனிதனுக்கு கிடைக்கச் செய்யும் குண்டலினி யோக சக்தியை குறிப்பதாக பாம்பு இருக்கிறது. எனவேதான் ருத்ரனாகிய சிவனும்
காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவும் பாம்பை தங்களுடன் எப்போதும் இருக்குமாறு செய்தனர். அதில் பெருமாளின் சேவகனாகிய ஆதிசேஷன் இந்த மந்திரம் துதிப்போருக்கு அவரில் அருள் கிட்டுமாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷன், அப்படிப்பட்ட அந்த சின்ன சேஷ வாகனத்திலே நமது திருவங்கடத்து எம்பெருமான் எழுந்தருளி இந்த ரத்த சப்தமியை முன்னிட்டு விசேஷமான 7 வாகனத்தில் இது கூட ஒரு வாகனம். அந்த வாகனத்தில், சின்ன சேஷ வாகனத்திலே இப்பொழுது பகவான் உலாவர காத்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் கூட ஆதிசேஷாய நமஹா, வெங்கடேஷாய நமஹா என்று பகவானுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இந்த வாகன சேவையை சேவிப்போம், தரிசிப்போம் கண் குளிர. கஷ்யப்ப மகரிஷிக்கு 2 மனைவியர்கள், கத்ரு மற்றும் வினதா. கத்ரு கஷ்யப்பரிடம் 1000 புத்திரர் வேண்டி வரம் கேட்டாளாம். வினதாவோ தனக்கு 2 புத்திரர்கள் வேண்டும் என்றும் அவ்விருவரும் மிகுந்த பலவான்களாக இருக்க வேண்டும் என்றும் தன் கண்வர் கஷ்யப்பரிடம் வரம் கேட்டாளாம். தன் மனைவிமார்களுக்கு வரம் தந்து கஷ்யப்ப மகரிஷி காட்டுக்கு தவம் செய்ய சென்றார். கத்ருவும் வினதாவும் முட்டை இட்டார்கள். கத்ரு 1000 முட்டைகளும் வினதா 2 முட்டையும் இட்டனர். வினதாவின் 2 முட்டைகளும் 2 சூடான பானையில் வைத்து பராமரிக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவின் முட்டைகள் உடைந்து 1000 கரு நாகங்கள் புத்திரர்களாக தோன்றினார். 500 ஆண்டுகள் ஆகியும் வினதாவின் புத்திரர்கள் முட்டையை உடைத்து கொண்டு வெளிவரவில்லை. இதனால் பொறுமையும் நம்பிக்கையும் இழந்த வினதா ஒரு பானையில் இருந்த முட்டையை உடைத்தாள். அதில் ஒரு பாலகன் பிரகாசமாய் இருந்தானாம். ஆனால் அவள் தொப்புள் வரைதான் உருவாகி இருந்தான். தன்னை முழுமையாக வளர விடாமல் அரைக்குறையில் முட்டையை உடைப்பதால் கோபம் கொண்ட பாலகன் வினதாவை 500 ஆண்டு காலம் கத்ருவிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என சாபம் அளித்தாராம். பிறகு சூரிய பகவானுக்கு தேர் ஓட்டியானார். இவர்தான் அருண மகாத்மா. ஒருமுறை கத்ருவிற்கும் வினதாவுக்கும் வாக்குவாதம் நடந்தது. வினதா உச்சை சிரவத்தின் வாளின் நுனி வெள்ளை நிறம் என கோரினாள். ஆனால் கத்ருவோ அது கருப்பு என வாதாடினாள். தோல்வி அடைந்தவர் மற்றவர்களிடம் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க ஒப்புக்கொண்டார். கத்ரு தன் புத்திரரை அழைத்து உச்சை சிரவத்தின் வாளை பற்றி கொண்டு கருமை நிறமாக காண்பிக்கும்படி கூறினாளாம். கத்ருவின் செயல் தவறு என்று மூத்த புத்திரர் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி, அனந்தன், கம்பலன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கன், குளிகன் மற்றும் பலர் சுட்டி காட்டி தவம் செய்ய சென்றாராம். மற்றவர் கத்ருவின் வாக்குப்படி உச்சசிரவத்தின் வாளை பற்றி கொண்டனர். வினதா உச்சசிரவத்தின் வாளை காணும் பொழுது கருமையாக தெரியவே வினதா கத்ருவிற்கு அடிமையானாள். ஆதிசேஷனின் கடும் தவத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றாராம். அவர் கடலில் பகவானின் படுக்கையானார் அல்லவா. அவரின் தலையில் அனைத்து உலகமே அடங்கும். எப்பொழுதும் விழித்திருந்த பகவானுக்கு எந்த தீங்கும் அருகில் வராமல் காவலில் இருக்கிறார். முழு மனதுடன் எப்பொழுதும் பகவான் நாமத்தையே தம் நாவினால் போற்றி போற்றி ஆராதனை செய்கிறார். ஆதிசேஷன் பக்தர்களில் தலை சிறந்தவர் என்று எல்லோரும் போற்றும்படி பகவான் சேவையிலே தன்னை அர்ப்பணித்தும் கொண்டாராம். பக்தர்களே, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வினதாவின் 2வது முட்டை உடைந்து ஸ்ரீ கருடர் பிறந்தார். ஸ்ரீ கருடரை ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்சமாகவே அனைவரும் கருதினார். கத்ருவின் புத்திரர்கள் ஆதித்யனின் வெப்பம் தாங்க முடியாமல் மூர்ச்சையாகி விட்டனர். கத்ரு இந்திரனை துதித்ததால் இந்திரனும் மழை பொழிய செய்து சர்ப்பங்களை காப்பாற்றினாராம். பிறகு கத்ரு தன் புத்திரர்களையும் தாசி வினாதாவையும் அவள் புத்திரன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்க தீவில் சென்று வசித்தார். கத்ரு வினதாவை மிகவும் கொடுமைப்படுத்தினாள். தாசியின் புத்திரன் என்பதால் ஸ்ரீ கருடரையும் தரைக்குறைவாக நடத்தினார். அப்படிதோ பக்தர்களே, இதோ ரத்த சப்தமியை முன்னிட்டு சின்ன சேஷ வாகனத்திலே நமது திருவேங்கடத்து எம்பெருமான் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான காட்சியை இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா என்று
அந்த பகவானை சேவிப்போம். வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை கண்ணா என்று நாம் அந்த பகவானிடம் வேண்டியதை நமது கோரிக்கைகளை கூறினோமானால் நிச்சயம் அந்த பகவான் நமக்கு அருள் புரிவார் என்று ஐதீகம். இதோ பகவானுடைய பாதத்தை சேவிப்போம். கத்ருவின் புத்திரர்கள் ஆதித்யனின் வெப்பம் தாங்க முடியாமல் மூச்சையாகி விட்டனர். கத்ரு இந்திரனை துதித்தலால் இந்திரன் மழை பொழிய செய்து சர்ப்பங்களை காப்பாற்றினாராம். பிறகு கத்ரு தன் புத்திரர்களையும் தாசி வினதாவையும் அவள் புத்திரன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்கத்தீவில் சென்று வசித்தாராம். பெரிய நாதன் ஏழுமலையின் நாதன் சிறிய சேஷ வாகனத்தில் அமரும் பெரிய நாதன் ஏழுமலையின் நாதன் உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. ஓம் நமோ சேஷவாகனாய 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் மலையின் பெருமாளே திருமலையின் பெருமாளே. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் திருமலையின் பெருமாளே. தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய் தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய் சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. ஓம் நமோ சேஷவாகனாய 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன் சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். அஞ்சு தலை முகம் ஐயன் தன்னிட என்னும் சின்னஞ்சிறு வாகனமா பஞ்சனவே உந்த நரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமா. அஞ்சு தலை முகமையந்தன் விட என்னும் சின்னஞ்சிறு வாகனமாம் பஞ்சனவே உந்த நரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமாம். அணிமணியார பேரொழியே அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானொலியே. ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராயணாய. அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானொலியே பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே.
ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன் உந்தனழகோ உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய சுற்றியவாலோடு பட்டு விரிப்பெனும் மெத்தையிலே அமர் மன்னவனே பற்றிய குழல் தன்னை தொட்டு இசைத்ததில் உலகை மயங்கிடச் செய்தவனே சுற்றியவாலோடு பட்டு விரிப்பெனும் மெத்தையிலே அமர் மன்னவனே பற்றிய குழல் தன்னை தொட்டு இசைத்ததில் உலகை மயங்கிடச் செய்தவனே கால் மடித்தே ஒயில் தருபவனே கவலைகள் தீர்க்கின்ற கலியுகனே கால் மடித்தே ஒயில் தருபவனே கவலைகள் தீர்க்கின்ற கலியுகனே சத்தியமாமலை நித்திலமே ஸ்ரீவேங்கட நாயகனே ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய ஓம் நமோ சேஷவாகனாய சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன் சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன் உந்தனழகோ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ரத சப்தமியை முன்னிட்டு திருவேங்கடத்து எம்பெருமான் சின்ன சேஷ வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். பிறகு கத்ரு தன் புத்திரர்களையும் தாசி வினதாவையும் அவள் புத்திரன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்க தீவில் சென்று வசித்தானாம். கத்ரு வினதாவை மிக கொடுமைப்படுத்தினாள். தாசியின் புத்திரன் என்பதால் ஸ்ரீ கருடரையும் தரைக்குறைவாக நடத்தினாள். ஸ்ரீ கருடர் தன் தாயாரிடம் இருந்த இந்த நிலைமை ஏற்பட என்ன காரணம் என்று கேட்டானாம். பிறகு கத்ருவை சந்தித்து தாம் என்ன செய்தால் தன் தாயையும் தன்னையும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிப்பீர்கள் என்று கேட்டாராம். கத்ரு தேவலோக்கத்தில் இருந்து அமிர்தத்தை தன் புத்திரர்கள் பருகக் கொண்டு வந்தால் வினதாவை விடுவிப்பதாக கூறினாராம். ஸ்ரீ கருடரும் தேவலோகம் செல்ல தயாரானார். அவர் தன் தாயாரை சந்தித்தார். தம் தாய்க்கு தனக்கு மிகவும் பசித்தால் தான் புசிக்க என்ன செய்ய என வினாவினாராம். வினதாவும் தேவலோகம் செல்லும் வழியில் கடல் நடுவில் ஒரு பெரிய தீவை காண்பாய். அங்கு வசிப்பவர்கள் அதர்மவாதிகள். அவர்களை புசித்து உன் பசியை போக்கிக்கொள் என்றாலாம். மேலும் எத்தனை பசி இருந்தாலும் பிராமணனை மட்டும் புசித்து விடாதே, ஏனெனில் அவர்களை உண்டால் தோஷமாகும். குரோதம் வந்தாலும் பிராமணனை மட்டும் வதம் செய்யாதே என்றாலாம். அம்மா, நான் எப்படி பிராமணன் என கண்டு அறிவேன் என்று கேட்டானாம். வினதா அதற்கு இவ்வாறு பதில் அளித்தாள். எந்த ஒரு பிராமணனும் உன் தொண்டையில் பட்டவுடன் சூடு தெரியும் என்று அவர்களை தவறாகவும் உண்டுவிடாதே என்றும் கூறினாளாம். பிராமணன் கொழுந்துவிட்ட அக்னிக்கு சமம். எனவே அவர்களை ஒரு பொழுதும் வதம் செய்துவிடாதே. பிராமணர்கள் அனைவரும் தந்தைக்கும் குருவுக்கும் சமமானவர் என்று கூறினாளாம். பிறகு ரக்ஷை கட்டி, பகவான் உன்னுடன் இருந்து நீ ஏற்ற பணி எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி பெற அருள்வாராக என ஆசீர்வதித்தாளாம். அம்மாவின் ஆசீர்வாதம் பெற்று அமிர்தத்தை எடுத்து வர தேவலோகம் புறப்பட்டார். தன் அம்மா வினதா கூறியது போல வழியில் கடல் நடுவில் தீவை கண்டார். தன் பசியை போக்கிக் கொள்ள அந்த காட்டு வாசிகளையும் உட்கொண்டார். அப்படி உண்ணும் பொழுது தொண்டையில் சூடு தெரியவே
உள்ளிருக்கும் பிராமணனை வெளியே வருமாறு கூறினாராம். பிராமணன் தன் காட்டுவாசி மனைவி கூட வந்தால்தான் நானும் வெளியே வருவேன் என்றாராம். ஸ்ரீ கருடரும் பிராமணனையும் அவர் மனைவியும் விடுவித்தார். பிராமணன் தன் வாழ்ந்த தவறான வாழ்வை உணர்ந்தார். கடு தவம் புரிந்து தன் பாவங்களை போக்கிக் கொண்டார். ஸ்ரீ கருடரும் பசியாறி தன் பயணத்தை தொடர்ந்தார். வழியில் தன் தந்தை கஷ்யப்ப மகரிஷியை கண்டார். கஷ்யப்ப மகரிஷி நலம் விசாரித்தார். பிறகு தன் புத்திரரிடம் உணவுக்கு என்ன செய்ய போகிறாய் அப்பா என வினாவினாராம். ஸ்ரீ கருடரும் தந்தையின் அறிவுரையை கேட்டார். கஷ்யப்ப மகரிஷி தேவலோகத்தில் உள்ள நீர்நிலையை பற்றி இவ்வாறு கூறினார். தேவலோகத்தில் ஒரு நீர்நிலை உள்ளது. அங்கு ஒரு யானை தலைகீழாக முகம் வைத்து தும்பிக்கையால் ஒரு ஆமையாக இழுத்து கொண்டு இருக்கிறது. முற்பிறவியில் அந்த ஆமை ரிஷி விபாவசு, யானை அவர் தம்பி சுபுத்திரன். ரிஷி விபாவசு மிகுந்த கோபக்காரர். அவர் தம்பி சுபதீரன் சொத்தை பிரித்து தரும்படி அவரை பலமுறை வற்புறுத்தினார். ஒருமுறை கோபம் கொண்ட ரிஷி விபாவசு சுபதீரனை யானையாக்குமாறு சாபமிட்டார். என சுபதீரனும் ஆமையைப் போல சொத்தை தராமல் வைத்து இருக்கிறார்கள். எனவே நீங்களும் ஆமையாவீர்கள் என ரிஷி விபாவசுக்கு மறு சாபமிட்டானாம். அன்று முதல் இன்று வரை யானையும் ஆமையும் இன்னும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை உண்டு உன் பசியை தீர்த்துக்கொள் என்று கஷ்யப்ப மகரிஷி கூறினாராம். தந்தையிடம் நல்லாசிகளை பெற்றுக்கொண்டு தேவலோகம் விரைந்தார் கருடர். அங்கு தன் தந்தை சொன்னது போல யானையையும் ஆமையையும் கண்டார். அவர்கள் இருவரையும் காலில் பற்றி கொண்டு பறந்தார். மிக பலமான பாரத்தை தாங்கி பறந்து வந்ததனால் ஸ்ரீ கருடர் என அழைக்கப்பட்டார். ஸ்ரீ கருடரால் தன் உடல் பருமனை வேண்டியவாறு குறைக்கவோ ஏற்றவோ முடியும். இந்த அதிசயத்தை நாம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ கல்கருடர் சேவையில் கூட காணலாம். பக்தர்களே, பறந்து வந்த ஸ்ரீ கருடர் ஒரு மரத்தை வந்து அடைந்தார். அந்த மரத்தில் ஒரு விசாலமான கிளையை கண்டாராம். அந்த கிளையில் பாதி கட்டை விரல் உயரம் கொண்ட 60,000 வால்கில்ய ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர். ஸ்ரீ கருடன் வந்து அமர்ந்தவுடன் அக்கிளை அவர் பாரம் தாங்காமல் உடைய ஆரம்பிக்க ஸ்ரீ கருட ரிஷிகளை வேறு இடத்துக்கு சென்று தவம் புரியுமாறு வேண்டினார். அவர்களும் ஸ்ரீ கருடனின் வார்த்தையை இணங்கி வேறு இடம் சென்றனர். பிறகு அந்த கிளையில் அமர்ந்து யானையும் ஆமையும் புசித்து பசியாரி சாப விமோசனம் அளித்தது. நடந்த விஷயத்தை தன் தந்தையிடம் கூறினார். கஷ்யப்ப மகரிஷி ஆச்சரியப்பட்டார். வால்கில்ய ரிஷிகள் மிகுந்த கோபக்காரர்கள். உன்னை சபிக்காமல் ஆசீர்வாதம் செய்து விந்தையே என்றாராம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த சேஷனே, ஆதி சேஷனே, இதோ சின்ன சேஷ வாகனத்திலே அந்த பரந்தாமனை தாங்கிக் கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான காட்சியைத்தான் இதோ நாம் திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ரத சப்தமியை முன்னிட்டு சின்ன சேஷ வாகனத்திலே பரந்தாமனை சேவித்து கொண்டுள்ளோம். அவர்கள் தன்னிடம் வேதம் படித்தார்கள். ஒருமுறை குருவின் யக்ஞத்துக்கு வால்கில்ய ரிஷிகள் வேண்டிய சமித்தை எடுத்து வர சொன்னார்கள். பலாசமரத்தின் ஒரு சின்ன சுள்ளியை 60 ரிஷிகளும் சுமந்து வந்தனர். இதை தொலைவில் இருந்த கண்ட அந்த இந்திரன் அவர்களை பார்த்து நகைத்தானாம். அதனால் கோபம் கொண்ட ரிஷிகள் இந்திரனை விட மிகுந்த பலசாலியை உருவாக்கி இந்திர பதவியில் அமர வைப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு வேள்வியை தொடங்கினர். இதை அறிந்த இந்திரன் தன் தவறை உணர்ந்து கஷ்யப்ப மகரிஷியிடம் சரணடைந்தான். கஷ்யப்ப மகரிஷியும் வால்கில்ய ரிஷிகளிடம் இந்திரனை மன்னித்து அருளுமாறு வேண்டினர். வால்கில்ய ரிஷிகளோ அனுஷ்டானம் முடித்துவிட்டது என்றும் கஷ்யப்ப மகரிஷியை அந்த அனுஷ்டானத்தை ஏற்றுக்கொண்டு இந்திரனுக்கு விமோச்சனம் தருமாறு கூறினராம். கஷ்யப்ப மகரிஷியும் சுவீகரித்து கொண்டார். அந்த யோக பலனில் பிறந்த புத்திரர்கள்தான் அருணனும் கருடரும். இருவரும் இந்திரனை விட பல மடங்கு பலசாலிகள். தன் பிறப்பின் காரணத்தை அறிந்த ஸ்ரீ கருடர் தன் தந்தையிடம் இருந்து விடைபெற்று அமிர்த கலசம் இடுக்கும் இடத்தை நோக்கி விரைந்தாராம். சொர்க்கத்தை அடைந்தவுடன் தேவர்கள் ஸ்ரீ கருடனுடன் போர் புரிய தொடங்கினர். ஸ்ரீ கருடர் சளைக்காமல் போர் புரிந்தார். தன் கால் நகங்களால் கீறி காயமடைய செய்தாராம். இந்திராதி தேவர்கள் பல
அஸ்திர சஸ்திரங்களுடன் போர் புரிந்தார். ஸ்ரீ கருடரோ அழகாக ஆகாயத்தில் பறந்து தன்மீது தாக்கிய அஸ்திர சஸ்திரங்களை தன் இறக்கையால் அடித்து அதை கொண்டே தேவர்களை தீவிரமாக தாக்கினாராம். பக்தர்களே, ஸ்ரீ கருடர் தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தேவர்கள் அங்கும் இங்குமாக ஓடினர். ஸ்ரீ கருடர் அமிர்தம் இருக்கும் இடத்துக்கு வந்தார். தன் சரீரத்தை 1000 முகமாக்கி கொண்டு நதிநீரை பருகினார். பிறகு எல்லா பக்கமும் பறந்து பரகிய நதிநீரை கொண்டு சம்பூர்ண அக்னியை சாந்தம் படுத்தினாராம். தன் அலகால் 4 பக்கமும் சுற்றி வந்து மந்திர நட்சத்திரத்தை உடைத்தாராம். பிறகு தன் உருவை அணு அளவு சிறிதாக்கி ஒரு சக்கரத்தின் நெளிவு சுழிகளின் வழியே உள்ளே சென்றான். அங்கு 2 சர்ப்பங்கள் காவல் இருந்தது. அந்த சர்ப்பங்களின் கண்களை குருடாக்கி கொன்றுவிட்டு அமிர்த கலசத்தை கைப்பற்றி அங்கிருந்து புறப்பட்டார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேக மின்னலா, வான்பூவே தேன் பாகே கார்மேக மின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம், என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம். உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன், உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன். பெருமானே உன் பாதம் என் நாளில் பெறுவேனோ. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேக மின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா, 7 ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா, 7 ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ. பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே, பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே. பெருமானே இசை ஞானம் மென்மேலும் தருவாயோ.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா, வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா ரகுகுல திலகா ரகுராமச்சந்திரா யதுகுல பூஷணா யசோத நந்தனா என்று அந்த பகவானை இதோ ரத சப்தமியை முன்னிட்டு சின்ன சேஷ வாகனத்திலே சேவிப்போம். பக்தர்களே, சேஷாவிற்கு இன்னும் பல பெயர்கள் உள்ளன. சேஷநாகா, சேஷா, அனந்த சேஷா, அனந்தா, சேஷ சயனா அல்லது நாகர சயனா என்றால் சேஷ நாகத்தின் மீது உறங்கும் விஷ்ணு. அந்த விஷ்ணுவே திரேதா யுகத்தில் ராமா. ஆதிசேஷனை சேஷநாக என்றும் அழைப்பர். அவர் நாகங்களின் அரசன். அந்த விஷ்ணு பெரும்பாலும் சேஷாவில் ஓய்வெடுப்பதாக சொல்லுகிறது. சேஷா கூர்மாவை ஆதரிப்பதாகவும் கூர்மா நகரும்போது சேஷா கொட்டாவி விட்டதாகவும் அதன் தாடைகளின் இடைவெளி பூகம்பங்களை ஏற்படுத்தியதாக கூறுகிறது. சமஸ்கிருதத்தில் சேஷா என்பது மீதம் என்பதை குறிக்கும். அதாவது கல்பத்தின் முடிவில் உலகம் அழிந்தால் சேஷா அப்படியே இருக்கிறார் என்று அர்த்தம். பக்தர்களே, மகாபாரதத்தின்படி சேஷா கஷ்யப்ப முனிவருக்கும் அவரது மனைவி கத்ருவுக்கும் பிறந்தார். கத்ரு 1000 பாம்புகளை பெற்றெடுத்தாள். அதில் சேஷனே மூத்தவன். பகவத் புராணத்தில் சேஷா பகவான் ஹரி நாராயணின் தமசிக் சக்தியான சங்கர்ஷனா என்றும் பெயரிட்டார். பகவான் சங்கர்ஷனன் வரம் பெற்ற ஆன்மீக குணங்களின் கடல். எனவே அவர் அனந்த தேவா என்றும் அழைக்கப்படுகிறார். அவரே பரம புருஷர். பகவானில் இருந்து வேறுபட்டவர் அல்ல. மேலும் விஷ்ணுவின் அம்சங்களையும் கொண்டுள்ளது. அப்படிப்பட்ட அந்த சின்ன சேஷ வாகனத்திலே திருவங்கிடத்து எம்பெருமான் இதோ ரத்த சப்தமியை முன்னிட்டு பவனி வந்து கொண்டிருக்கிறார். திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. மலை முகடு மேல் வைத்து வாசுக்குயை சுற்றி தலைமுகடு தான் ஒரு கையை பற்றி அலைமுகத்து அண்டம் போல் நீர் தரிப்ப அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரான். அதாவது முன்னொரு காலத்தில் சிகரத்தில் உடைய மந்தர மலையை கூர்மமான ஆமை உருவம் எடுத்து தன்னுடைய முதுகின் மேலே வைத்து அதிலே வாசுகி நாகத்தை கடை கயிறாகச் சுற்றி அதன் தலைபாகத்தை தான் ஒரு கையால் மேலே பற்றி கொண்டு அலையின் நீர் திவலைகளை அடித்தின் மேல் சென்றிருக்கும் படியாக கடலை கடந்தவன் இந்த ஜகத்துக்கெல்லாம் மூல காரணமாக நின்ற நமது எம்பெருமான். இதோ இந்த வெங்கடேஷ பெருமாளை சின்னசேஷ வாகனத்திலே சேவிப்போம். தாயே தந்தையே என்றும் தாரமே பிள்ளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னையே காண்பதொரு ஆசையால் அடியேன் திருமலைக்கு வந்தேன் என்று இந்த சம்சார மண்டல அனைத்திலும் இருக்கக்கூடிய திருமலையப்பன் அடியார்களை வருக வருக என்று கூறுகிறாராம். எம்பெருமான் தன்னை காட்டிக் கொடுக்கிறான். பெரிய சேஷ வாகனத்தில் 7 தலை. இதோ இப்பொழுது சின்ன சேஷ வாகனத்தில் 5 தலையை எடுத்துக்கொண்டு அந்த பகவானை வாகனமாக வந்து கொண்டிருக்கிறார். நமது சின்னசேஷ வாகனத்திலே திருவேங்கடத்து எம்பெருமானை சேவிக்கலாம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடல் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார் கரவு. பொய்கை ஆழ்வாருடைய பிரபந்தம் இது. அதாவது திருமால் எங்கு நடந்து சென்றாலும் ஆதிசேஷன் அவருக்கு குடையாகிறாராம். திருமால் அமரும் பொழுதெல்லாம் ஆதிசேஷன் அவருக்கு சிம்மாசனம் ஆகிறாராம்.
திருமால் நிற்கும் பொழுதெல்லாம் ஆதிசேஷன் அவருக்கு காலணி ஆகிறாராம். திருமால் படுக்கும் பொழுது ஆதிசேஷன் நீண்ட படுக்கையாகவும் பூம்பட்டாகவும் மணி விளக்காகவும் தவளிக்கொள்ளும் தலையணவாகவும் ஆகிறாராம். ஆதிசேஷன் பிறப்பும் அவர் பகவானிடம் கொண்ட பக்தியையும் அறிந்தோம். ஆனால் பகவான் மீது கொண்ட அளவில்லா பக்தியை பற்றி நாம் பார்ப்போம். பகவான் ஸ்ரீ தன்வந்திரியாக அவதாரம் புரிந்து அமிர்த கலசத்தை தேவர்களுக்கு அளித்தாரல்லவா. அவரே மக்கள் நலம் காக்க முதல் மருத்துவராக இருந்து ஆயுர்வேத மருத்துவ முறையை உருவாக்கினார். பலருக்கும் கற்றும் தந்தார். மக்களின் உடல் மற்றும் மன உபாதைகளை ஆயுர்வேதம் மூலம் குணப்படுத்தினார். ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் ஒருமுறை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை காண ஸ்ரீ வைகுண்டம் வந்து அடைந்தனர். வந்தவர்களுக்கு தன் ஆசீர்வாதங்களை தந்து விவரம் அறிந்தார். அவர்களுக்கு பரந்தாமனிடம் உடலையும் மனதையும் எப்படி கட்டுக்கோப்புடன் வைப்பது என வினவினாராம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் வந்தவர்கள் மீது இரக்கம் கொண்டு தன் பக்தன் ஆதிசேஷன் பதஞ்சலி மகரிஷியாக அவதாரம் புரிந்து உடலையும் மனதையும் கட்டுக்கோப்பில் வைக்கும் யோக சூத்திரத்தை கற்றுக் கொடுப்பார் என அருளினாராம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் யோக நித்ரையில் ஆதிசேஷன் மேல் உறங்கிக் கொண்டு இருக்க திடீரென பகவானின் உடல் கணம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அப்போது ஆதிசேஷனால் கணம் தாங்க முடியாமல் மூச்சு கூட விட முடியாமல் போயிற்று. சிறிது நேரம் கழித்து பகவானின் உடல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்தது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனிடம் சற்று முன் நடந்த நிகழ்விற்கு என்ன காரணம் என வினவினார் ஆதிசேஷன். பகவான் கூறுகிறார், என் இதயத்தில் சிவபெருமான் நாட்டியத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன். இந்த இன்ப தாண்டவத்தின் ஒவ்வொரு தாளமும் சரி சந்தமும் சரி என் இதயத்தை துடிதுடிக்க வைத்தது. அதனால் என் உடல் கணம் கூடியது என்றாராம். ஆதிசேஷனும் சிவபெருமானிடம் சிறந்த முறையில் நாட்டியம் கற்று பரந்தாமனை பரவசப்படுத்த வேண்டும் என நினைத்தார். பகவான் ஸ்ரீமன் நாராயணிடம் தன் இச்சையை கூறினார். பகவானும் ஆதிசேஷன் இச்சைக்கு சம்மதிக்கவே ஆதிசேஷன் கொணிகை என்பவளுக்கு மகனாக பிறந்தார். பதஞ்சலி என்ற பெயரும் கொண்டார். பதஞ்சலி சிவபெருமான் மீது கடு தவம் புரிந்து சிவபெருமானின் நடராஜ ஸ்வரூபத்தில் ஆனந்த தாண்டவம் காணும் வரத்தை பெற்றாராம். தில்லையில் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை காணும் பேரு பெற்றார். நடராஜரின் 108 திவ்ய முத்திரைகளை கண்டு உலகமே ஆச்சரியப்பட்டது. சிவபெருமானின் கருணையால் பதஞ்சலி மகரிஷி யோக சாஸ்திரம் அறிந்தார். பதஞ்சலி மகரிஷியிடம் பலரும் யோக சாஸ்திரம் அறிய விரும்பினாராம். பதஞ்சலி மகரிஷியோ 1000 மாணவர்களின்றி தான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். அப்படி 1000 மாணவர்களும் சேர்ந்தார். பதஞ்சலி ஆதிசேஷனின் அவதாரமாயிற்றே. தன் மூச்சு காற்று மாணவர்களை தாக்கினால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என அறிந்து தனக்கும் தன் மாணவர்களுக்கும் நடுவில் ஒரு திரை அமைத்து யோக சாஸ்திரங்களையும் கற்றுத்தந்தார். மாணவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை கூறி மாணவர்களை பிரமிக்க வைத்தார். பாட வகுப்பு முடியும் நிலை வந்தது. அவர் முன்பு நினைத்தது போல ஒரு மாணவன் இயற்கையின் அழைப்புக்காகவே வெளியே சென்றானாம். இன்னும் ஒரு மாணவன் திரையின் பின் இருப்பது யார் என அறிய அவர் சற்றும் எதிர்பார்க்காத வேளையில் திரையை விலக்கினான். தன் சுய ரூபத்தில் பதஞ்சலி ஆதிசேஷன் பாடம் எடுத்து கொண்டு இருந்தார். அவர் மூச்சுக்காற்று மாணவர்கள் மீது படவே 1000 வெளியே சென்ற ஒருவர் தவிர மற்ற அனைவரும் எரிந்து சாம்பலாகி இறைவனடி சேர்ந்தாராம். பதஞ்சலி மகரிஷி மிகவும் வருத்தப்பட்டார். வெளியே சென்ற மாணவன் உள்ளே வந்து ஆசிரியரிடம் உத்தரவு வாங்காமல் சென்றதற்கு மன்னிப்பும் கேட்டான். பதஞ்சலி மகரிஷியும் அவனை மன்னித்து சகல யோக சாஸ்திரங்களையும் கற்றுத்தந்தார். அந்த மாணவன் மற்றவர்களுக்கு குருவாக இருந்து யோக சாஸ்திரங்களை கற்று தரும்படி ஆசிர்வதித்தாராம். பக்தர்களே, இதோ திருமலையிலே அனைத்து பக்தர்களும் எங்கெங்கிருந்தோ வந்து அந்த பகவானுடைய இந்த ரத்த சப்தமியை முன்னிட்டு அந்த பகவான் 7 வாகனத்திலே வருவார். அப்படி ஒரு வாகனம்தான் சின்ன சேஷ வாகனம். முதலில் சூரிய பிரப வாகனத்தை சேவித்தோம். பின்பு திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இதோ ரத்த சப்தமியை முன்னிட்டு நித்ய சேஷகிரீஷ
మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి 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 దేవకీ సుత దేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి దేవకీ సుత దేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి గోవర్ధన ధర గోకుల పాలక ధర గోకుల పాలక దేవేశాధికతే నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి రామనామ నారాయణ విష్ణు నమో నమో శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ నరమృగతే నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి శ్రీహరి నిత్యశేషగిరీశ ఓం నమో వెంకటేశాయ గోవింద గోవింద అనంతం వాసుకిం శేషం పద్మనాభం కంబలం శంఖపాలం ధృతராஷ்டிரம் தக்ஷகம் காளியம் ததா என்று இதோ அந்த சின்ன சேஷ வாகனத்திலே பகவானை சேவிப்போம். ரத சப்தமியை முன்னிட்டு திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின்
ஸ்ரீராம அவதாரத்தில் ஆதிசேஷன் புரிந்த தன்னலமற்ற சேவைகளை பற்றி நாம் காண்போம். ஸ்ரீராமர் அவதாரத்தில் ஆதிசேஷன் ஸ்ரீராமரின் தம்பி லக்குமணனாக அவதரித்தார். நகமும் சதையும் போல் லக்குமணன் ஸ்ரீராமரை விட்டு ஒரு பொழுதும் விலகியது இல்லை. லக்குமணன் கண் இமை போல் ஸ்ரீராமரை காத்து வந்தார். லக்குமணர் ஸ்ரீராமருக்கு சிறந்த சேவகனாய் என்றும் ஸ்ரீராமர் வழி தன் வழி என வாழ்ந்தாராம். விஸ்வாமித்ர மகரிஷி தாடக்கையை வதம் செய்ய ஸ்ரீராமரை அழைக்க லக்குமணன் அழைக்காமலே உடன் வந்தாராம். விஸ்வாமித்ர மகரிஷி நன்கு அறிவார். ஸ்ரீராமர் செல்லும் இடமெல்லாம் லக்குமணன் தன் கண் இமை போல் ஸ்ரீராமரை காக்க வருவார் என்று. ஆதிசேஷன் ஆயிற்றே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எப்படி பிரிந்து இருப்பார் அல்லவா? ஸ்ரீராமர் யுவராஜாவாகி என அறிந்ததும் அளவில்லா மகிழ்ச்சி கொண்டார். தன் மரியாதைக்குரிய ஸ்ரீராமரை யுவராஜா ஆக்காமல் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டாம் என்ற விவரம் அறிந்தவுடன் அடக்க முடியாத கோபத்தினால் இரு விழிகளும் சிவக்க அதற்கு காரணமானவர்களை அழிக்கச் சென்றாராம். ஸ்ரீராமரை வனவாசம் செல்ல சொன்னது தன் தந்தை என்று அறிந்ததும் அவர் கோபம் மேலும் அதிகமானது. தன் தந்தையே அழிக்க முற்பட்டார் அண்ணன். ஸ்ரீராமர் மீது இருந்த பக்தியாலும் மரியாதையாலும் கருணை கடல் ஸ்ரீராமர் நல்ல புத்திமதிகள் கூறி அவ்வாறு எண்ணுவது தவறு என கூறி அவரை சாந்தப்படுத்த முயன்றாராம். கடைசியில் ஸ்ரீராமர் லக்குமணன் தன்னுடன் வனவாசம் வர அனுமதியும் தந்தாராம். அதன் பிறகே லக்குமனிடம் கோபம் கூட அடங்கியது. லக்குமனின் 14 ஆண்டு வனவாசத்தில் ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை. ஸ்ரீராமரையும் தேவி சீதாவையும் தன் தாய் தந்தையாக மதிப்பில் கொண்டு அனுரேனமும் சேவை புரிந்து காத்து வந்தார். ஸ்ரீராமர் தேவி சீதா லக்குமணன் சித்திர கூடத்தில் வனவாசத்தில் இருக்கும் பொழுது பரதன் படையுடன் அவர்களை காண வந்தாராம். ஒரு மரத்தில் உச்சியில் ஏறி வெகு தூரத்தில் இருந்த பரதன் படையுடன் வருவதை கண்டார் லக்குமணன். கண்டவுடன் மிகுந்து கோபமும் உண்டாயிற்று. பரதன் படையுடன் ஸ்ரீராமரை சிறை பிடிக்கவே வருகிறார் என எண்ணினார். ஸ்ரீராமர் மீது கொண்டிருந்த அன்பினாலும் பக்தியினாலும் பரதரை பற்றி அவதூறாக பேசி தனி ஒருவனாக பேருக்கு ஆயுதமானாராம். ஸ்ரீராமர் மீண்டும் லக்குமணன் நினைப்பது தவறு என சுட்டிக்காட்டி கோபத்தை அடுக்கி நல்வழியும் படுத்தினார். அரக்கி சூர்பனகை சீதா தேவியை துன்புறுத்தச் சென்றாள் அல்லவா? அப்பொழுது லக்குமணன் கோபம் தாங்காமல் தன் தாயை துன்புறுத்த வந்த அரக்கி சூர்பனகையின் மூக்கை வெட்டி ஓட ஓட விரட்டினாராம். தேவி சீதா பிராட்டியை ராவன் கடத்தி சென்றான். ஸ்ரீராமர் தேவியை பிரிந்து கடும் துக்கத்துக்கு ஆளானார். லக்குமணன் ஸ்ரீராமர் உடனிருந்து பல ஆறுதல் வார்த்தைகள் கூறி மனோதைரியமும் தந்தாராம். ஸ்ரீராமருக்காக லக்குமணன் தன் உயிரை கூட தர ஆயுதமாக இருந்தார். ராவனின் மகன் இந்திரஜித்துடன் போர் புரிந்த பொழுது லக்குமணன் மூர்ச்சை ஆவானார். ஸ்ரீராமரோ லக்குமணன் இறந்துவிட்டான் என கருதி தாங்க முடியாத துக்கத்திற்கு ஆளானார். என் உயிர் லக்குமணா, எனக்கு தேவி சீதையை போல் ஒரு மனைவி கூட கிடைப்பாள், ஆனால் உன்னை போல் ஒரு தம்பி திரும்பவும் கிடைப்பாரா என துக்கம் தொண்டையை அடைக்க கண்ணீர் மழுக துயரப்பட்டார் ஸ்ரீராமர். வீர ஹனுமான் தக்க நேரத்தில் சஞ்சீவி மலையை எடுத்து வந்து லக்குமணனை காப்பாற்றினார். பக்தர்களே, அப்படி அந்த ராம கால யுகத்திலே இந்த சின்னசேஷ வாகனத்திலே இப்பொழுது அந்த பகவானை சேவித்து கொண்டுள்ளோம். பவனி வந்து கொண்டிருக்கிறார் திருவெங்கடத்து எம்பெருமான் சின்னசேஷ வாகனத்திலே. அதோ வாகனம் முன்பே பக்தர்கள் கலைஞர்கள் அனைவரும் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்கு ஈடுபட்டு பரதநாட்டியம் கோலாட்டம் போன்ற சேவையை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாகனம் முன்பு. லக்குமணனுக்கு ஸ்ரீராமர் சொல்லே வேத வாக்கு. ராவணனை வென்று சீதா தேவியை மீட்டார் ஸ்ரீராமர். ஆனால் சீதா பிராட்டியை அவர் உடன் ஏற்க மறுத்தாராம். தேவி சீதா பிராட்டியை அக்னி பரீட்சை எடுத்துக்கொண்டு தான் கலங்கமற்றவள் என் உலகிற்கே நிரூபிக்கச் சொன்னார் ஸ்ரீராமர். இந்த வாக்கை கேட்டதும் அண்ட சராச்சரமே நடுநடுங்கியது. ஆனால் லக்குமணோ
அண்ணா, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அண்ணன் ஸ்ரீராமரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஸ்ரீராமர் வாக்கும் செயலுமே தர்மம் என வாழ்ந்தார் லக்குமணன். ஆதிசேஷனின் அவதாரம் அல்லவா. லக்குமணன் ஸ்ரீராமருக்கு உரு துணையாக இருந்ததை தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என வசனமாக கூறுவார்கள். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று. ஸ்ரீராமர் தேவி சீதா பிராட்டியின் பட்டாபிஷேகம் மிக அருமையாக நடந்தது. ஸ்ரீராமர் பல்லாண்டு காலம் நல்லாட்சி புரிந்தார். காலத்தின் கட்டளையினால் ஸ்ரீராமர் தேவி சீதா பிராட்டியை பிரிய வேண்டியிருந்தது. அப்பொழுது ஸ்ரீராமர் லக்குமணனை தேவி சீதா பிராட்டியை கானகத்தில் விட்டு வர சொன்னார். மனதில் எத்தனை துக்கம் இருந்தாலும் அண்ணன் ஸ்ரீராமருக்காகவே வேத வாக்கு என நிறைவேற்றினார். ஸ்ரீராம அவதாரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச நின் திருமலையில் நான் வருவேனே. காப்பவனே கலி நீக்கும் கண்ணனே கார்முகில் வண்ணனே அபிஷேகமூர்த்தியே அவதார புருஷனே பற்றற்ற நாயகா குற்றங்கள் களைந்திடும் காலத்தின் தலைவனே கலிகால தேவனே கோவிந்த 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 ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்த வெண்கருட கொடியோனே திருக்கமலை விளை மார்பா ஆயிரம் பெயரோனே ஆதி அந்தம் நீயே உண்மையின் உருவமே உயர் ஞான தேவனே கண் கவரும் புண்ணியனே வேண்டியதை தந்தருளும் தாமரை கண்ணனே நான் மறை நாயகனே கோவிந்த 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 ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்த கண்ணனே எங்கள் மணிவண்ணனே புவியாளும் பெருமானே பூமகள் நாயகா வரமளிக்கும் வள்ளலே வேதமே ஞானமே மும்மூர்த்தி ரூபனே பரபிரம்ம தத்துவமே ஸ்ரீ வெங்கடேசனே ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே கோவிந்த 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 ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்த கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரதி ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு
வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூரஹாரத்தியே 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 ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கலி நீக்கும் கண்ணனே கோவிந்தா கார்முகில் வண்ணனே கோவிந்தா அபிஷேகமூர்த்தியே கோவிந்தா அவதார புருஷனே கோவிந்தா பற்றற்ற நாயகா கோவிந்தா குற்றங்கள் களைந்திடும் கோவிந்தா காலத்தின் தலைவனே கோவிந்தா கலிகால தேவனே கோவிந்தா கோவிந்த 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 ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா வெண்கருட கொடியோனே கோவிந்தா திருக்கமலை விளை மார்பா கோவிந்தா ஆயிரம் பெயரோனே கோவிந்தா ஆதி அந்தம் நீயே கோவிந்தா உண்மையின் உருவமே கோவிந்தா உயர் ஞான தேவனே கோவிந்தா கண் கவரும் புண்ணியனே கோவிந்தா வேண்டியதை தந்தருளும் கோவிந்தா தாமரை கண்ணனே கோவிந்தா
ಗೋವಿಂದ 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 ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶನೇ ಗೋವಿಂದ 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 ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶನೇ ಗೋವಿಂದ ஸ்ரீ கமல கண்ணனே ಗೋವಿಂದ எங்கள் மணிவண்ணனே ಗೋವಿಂದ புவியாளும் பெருமானே ಗೋವಿಂದ பூமகள் நாயகா ಗೋವಿಂದ வரமளிக்கும் வள்ளலே ಗೋವಿಂದ வேதமே ஞானமே ಗೋವಿಂದ மும்மூர்த்தி ரூபனே ಗೋವಿಂದ பரபிரம்ம தத்துவமே ಗೋವಿಂದ ஸ்ரீ வெங்கடேசனே ಗೋವಿಂದ ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே ಗೋವಿಂದ கோவிந்த 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 ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்த ಗೋವಿಂದ 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 विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ